எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன் பேசுறேன். இப்போ இந்த வீடியோல என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோ மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ செஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம சேனல் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் என்ற எண்ணிக்கையை எட்டி இருக்கு. இந்த விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நான் செய்யக்கூடிய இந்த ஊறுகாய் முதல் கொண்டு இனி வரும் செய்யக்கூடிய பலகாரங்களும் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கே நான் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே விஷயம்தான். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை அழகான தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ல இருந்து ரேண்டமாக ஒரு 10 அல்லது 15 சப்ஸ்கிரைபருக்கு இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த ஊறுகாவை நான் அனுப்பி வைக்க போகிறேன். இதே மாதிரி வரக்கூடிய வீடியோக்கள்லையும் நான் செய்யக்கூடிய பலகாரங்களை சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அதிகமான குவான்டிட்டி மட்டும் நீங்கள் செய்கிறீங்க, கம்மியான குவான்டிட்டி வீட்டுக்கு செய்கிற மாதிரி நீங்கள் அளவுகள் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்திருக்கு. அதனால் இந்த வீடியோவில் 30 கிலோ மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். வீடியோவோட கடைசியில் 1 கிலோ மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு அதனோட அளவுகளும் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த 30 கிலோ மாங்காவையும் நான் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு தொடச்சி தண்ணி இல்லாமல் உணர்ந்ததுக்கப்புறம் கட் பண்ணணும். தண்ணி இருந்துச்சுன்னா ஊறுகாய் கெட்டுரும். அதனால் நல்லா தொடச்சிட்டு உணர வச்சு அதுக்கப்புறம் கட் பண்ண போகிறோம். மாங்காயெல்லாம் நல்லா கழுவி ஒரு துண்டில் வந்து நல்லா தொடச்சிட்டு துணியில் நான் வந்து உணத்தை போட்டிருக்கேன். ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் மாங்காய் ஊறுகாய் நல்லாயிருக்கும். ஈரம் இருந்ததுன்னா கெட்டு போயிடும். அதை வந்து நம்ம இப்போ பொடி பொடியாக கட் பண்ண போகிறோம். இப்போ 30 கிலோ மாங்காவும் பொடி பொடியாக கட் பண்ணி ஊறுகாய்க்கு மாங்காய் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாங்காவை நான் மதியம் 2 மணிக்கு கட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ கிட்டத்தட்ட மணி 8:45 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நான் கட் பண்ணி முடிக்கிறதுக்கு. யாரும் தனியாக இந்த மாதிரி இவ்வளோ குவான்டிட்டியில் செய்யறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. கட் பண்ண மாங்காயில் நம்ம வந்து உப்பு போட்டு கலந்து நம்ம பானைக்குள்ளே போட போகிறோம். ஏன்னா உப்பு போட்டு பாத்திரத்தில் எதுவும் வைக்கக்கூடாது. சில்வர் பாத்திரமோ எந்த பாத்திரத்துலையுமே நம்ம வைக்கக்கூடாது. மண்பானையில் தான் வைக்கணும், அல்லது பீங்கான் இதில் வைக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை உப்பு போட்டு
பானையிலையும் குளுக்க முடியாதனால இதுலேயே உப்பு போட்டு கலக்கி நம்ம அந்த பானைக்குள்ளே போட போகிறோம். இப்போ இந்த ஊறுகாய்க்கு வந்து கல் உப்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும். 30 கிலோவுக்கு வந்து 3 கிலோ உப்பு நம்ம போட்டு கலந்து பானைக்குள்ளே வைக்க போகிறோம். உப்பு போட்டு கலந்து வச்ச மாங்காய் துண்டுகளை வந்து நம்ம பானையில் போட போகிறோம். இந்த பானையை நான் ஊறுகாய்க்காக வாங்கினேன். இதை வாங்கி ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ உப்பு வந்து கொஞ்சம் பானைக்குள்ளே ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். ஏன்னா நான் பானை பெருசாக இருக்கிறனால நம்ம வந்து உள்ளே வந்து உப்பு கொஞ்சம் போட்டுட்டு ஊறுகாய்க்காக வாங்கினேன். இந்த மண்பானை எனக்கு மாங்காய் வந்து பிடிக்கல, அதனால வீட்டில் இருக்கிற மண் சட்டி எடுத்து 3லையும் போட்டு நிறைச்சிருக்கேன். இந்த உப்புல வந்து மாங்காய் ஊறி நாளைக்கு வந்து இது குறைஞ்சிரும். இந்த 2 நாள் கழிச்சு தான் நான் தாளிக்க போகிறேன். 2 நாள் நல்லா இந்த உப்புல ஊறணும். மாங்காய் ஊறுச்சுன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ உப்புல ஊற வச்ச மாங்காய் 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து அதை வந்து தாளிக்க போகிறோம். ஊறுகாய் தாளிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் என்னென்ன அளவுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். வெந்தயம் 75 கிராம் எடுத்திருக்கேன். அதை வந்து எண்ணெய் விடாமல் வறுக்கணும். அடுத்து பெருங்காயம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்க போகிறோம். 150 கிராம் ஒரு பெருங்காயம் எடுத்திருக்கேன். பெருங்காயம் வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். பெருங்காயம் பொரிஞ்சிருச்சு. வறுத்த வெந்தயமும் நம்ம பொடியாக்கிக்க போகிறோம். வறுத்த பெருங்காயம் பொடியாக்கிக்க போகிறோம். பெருங்காய பொடி போடலாம். அதை விட கட்டி பெருங்காயத்தை வறுத்து போட்டோம்னா அது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். பானையில் ஊற போட்ட மாங்காய் எல்லாம் எடுத்து பாத்திரத்தில் போட்டோம். இப்போ நம்ம ஊற வச்ச 30 கிலோ மாங்காய்க்கு 1 கிலோ மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலந்துக்க போகிறோம். கலந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தாளிக்க போகிறோம்.
இப்போ மிளகு பொடி எல்லாம் போட்டு எல்லா மாங்காயும் நல்லா கலந்து வச்சுருக்குறோம். அடுத்தது ஊறுகாய் தாளிக்க போகிறோம். ஊறுகாய் தாளிக்க நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய், ஒரு 6 லிட்டர் நல்லெண்ணெய் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 150 கிராம் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்ச பொடியாக்கி வச்ச வெந்தயத்தையும் பெருங்காயத்தையும் இதில் போடணும். இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. அடுத்தது நுணுக்கி வச்ச பெருங்காயத்தை போட போகிறோம். அடுத்தது வெந்தயத்தூளையும் போட்டுக்கிறோம். இப்போ 30 கிலோ மாங்காயில் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, கம்மியான குவான்டிட்டியில் வீட்டுக்கு எப்படி செய்கிறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால் 1 கிலோ மாங்காயில் எப்படி ஊறுகாய் போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பெரிய குவான்டிட்டி முடிஞ்சிடுச்சு. அடுத்தது சின்ன குவான்டிட்டி 1 கிலோ மாங்காய் கட் பண்ணி 100 கிராம் உப்பு போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். 2 நாள் கழித்து அதை எடுத்திருக்கேன். அதுக்கு 30 கிராம் வரமிளகாய் தூள் போட்டு கலந்துக்கிறோம். இந்த ஊறுகாய்க்கு 200 ml நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறோம். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் வெந்தயத்தூள் போட்டு தாளித்து எடுத்து கலர போகிறோம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், இந்த வீடியோவில் 30 கிலோ மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால கம்மியான குவான்டிட்டியில் 1 கிலோ மாங்காயில் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன், அளவுகளோடு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த ஊறுகாயை உங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு நான் அனுப்பலான்னு இருக்கேன். அதனால் அழகான தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள். அதிலிருந்து ஒரு 10 பேர் ரேண்டமாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இது போன்ற பாரம்பரியமான பலகாரங்களாகட்டும், பாரம்பரியமான ரெசிபிஸ் எல்லாமே பார்க்கணுன்னா ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் செய்கிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் உமா முருகேசன்.